ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்த டே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன்னா கோவா யூஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். ஸோ நம்ம இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்ன ரெசிபினா முட்டை மிட்டாய் புட்டிங். ஸோ அது எப்படி செஞ்ச வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு மிக்சர் எடுத்துகிட்டு 200 கிராம் கோவா நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் குறன்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு கப் பவுடர் சுகர் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நான் 5 முட்டைங்க, 5 முட்டை பொறுமையாக ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கிறீங்க. ஒரு 3-4 வாட்டி அரைச்சிக்கிறோம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி பதத்தில் வருங்க. தண்ணி பதத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கடாய் எடுத்தது. கடாயில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 6 கியூப் வெண்ணெய், 6 கியூப் வெண்ணெய் நான் போட்டிருக்கேன். ஸோ வெண்ணெய் போட்டு ஊறுனதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கும் போது லைட்டாக கிண்டி ரொம்ப அடிப்படிச்சிடும். அதுக்கப்புறம் ஆற வச்சிடுறீங்க. தனியாக ஆற வச்சதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். எதுக்காக நான் அந்த முட்டை நம்ம சேர்க்குறதுனால ஸ்பெயின் நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுரும். போட்டதுக்கப்புறம் கிண்டிட்டு இப்போ நான் அழகாக ஏதோ ஒன்று கேக் பேனில் இல்லாட்டி என்ன பண்ண பாத்திரம், இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வெண்ணெய் தடவிக்கிறீங்க. வெண்ணெய் நல்லா ஃபுல் பாரம் தடவிட்டு நம்ம அழகாக கிண்டி வச்சுருந்து பாருங்க. இந்த மிக்சர் என்ன பண்ணிங்கன்னா போட்டுரும். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன் இட்லி பாத்திரத்தை பண்ணிட்டேன். இட்லி பாத்திரத்துலேயே பண்ணலாம், குக்கர்லேயே பண்ணலாம், ஓவன்லேயே பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அதில் வச்சிட்டேன். ஒரு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த நான் அழகாக கேக் பேனில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு மூடி வச்சுட்டேன். ஏன்னா கரெக்டாக கவர் காற்று இது ஆகக்கூடாது. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 1/2 hour ஆச்சுங்க. பார்த்துக்கணும் எடுத்து 1/2 hour எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு அவசர கொடுக்கி தான் சொல்லலாம். உடனே டக்குன்னு எடுத்து இப்படி போட்டுட்டேன். அதை ஆறிட்டு இதானதுக்கப்புறம் நம்ம கவுத்து ஒரு பிளேட்டில் அழகாக என்ன பண்ணலாம், அழகாக குட்டி க்யூப்ஸாக நம்ம வெட்டி இது பண்ணலாம். ஸோ நான் அழகாக என்ன பண்ணேன் செஞ்சு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்டேன், ஒப்பீனியன் என்னோட ஹஸ்பண்ட்டை கேட்டேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி. ஸோ அவங்கள்ட்ட காட்டினதுக்கப்புறம் அவங்க டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ ரெசிபி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.